ஸ்ரீ பேச்சியம் என்ற அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் மகர ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த ராசிக்காரர்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மகர ராசினர்களே, புரட்டாசி மாதம் ராசிநாதன் சனி 2இல் ஆட்சி பெற்றிருப்பது, ராகுவோடு சம்பந்தப்பட்டிருப்பதும், அதை 6ஆம் இடத்தில் குரு அமர்ந்து பார்வை பெறுவது, இந்த மாதங்கள் தொடக்கத்தில் ஒரு 15 தேதி வரைக்கும் 5 சுக்கிரனும் 10 சுக்கிரனும் 8இல் மறைவு பெற்று 2ஆம் இடத்தை பார்ப்பது, இந்த மாத தொடக்கத்தில் ஒரு 15 நாட்கள் மிக சிறப்பான நற்பலன்களை நடைபெறும். சிறப்பான நற்பலன்கள் நடைபெறும்னா என்ன? அதாவது கலைத்துறை சார்ந்தவர்கள் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். கலைத்துறை, ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கு எல்லாமே நல்ல முன்னேற்றங்களும் எதிர்கால சிறப்பானதாக அமையும். ஆடை ஆபரணங்கள், தங்கம் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு 2ஆம் இடத்தில் சனி இருப்பது இரும்பு சம்பந்தப்பட்டது, கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு, ரசாயன சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே இது உங்களுக்கு 8 9இல் இருப்பது, 9 6 9 புதன் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று இருப்பது, 9ஆம் இடத்தில் இருப்பது தந்தையால் நன்மைகள் ஏற்படும். அதே மாதிரி 9இல் இருப்பது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். எதிர்கால சிறப்பானதாக அமையும். அரசு வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். மெயினாக அரசு வேலை தேடுபவர்கள், படித்த மாணவர்களுக்காக அரசு வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே தனியார் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகள், சாப்ட்வேர், ஐடி பில் சம்பந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுமே பதவி உயர்வு, சம்பள உயர்வு, முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே இது 6ஆம் இடத்தில் அமர்ந்த குரு 2ஆம் இடத்தை பார்ப்பதும், இந்த மாத 15 தேதிக்கு மேல், புரட்டாசி 15 தேதிக்கு மேல் குரு உங்களுக்கு 7ஆம் இடத்துல வர்றாரு. 7ஆம் இடத்துல வரும்போது இன்னும் வெகு சிறப்பாக இருக்கும். எப்படின்னா, திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். நிறைய பேர் ரொம்ப நாளாக கல்யாணம் முடியலன்னு சொல்லி இருந்தவங்க கூடமே அதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். புரட்டாசி மாதம் அதுக்கு அடித்தள மாதமாக இன்னொரு 2 மாத காலத்தில் உங்களுக்கு முடியக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். ஆண் பெண் இருவருக்குமே சுப விரை செலவுகள் ஏற்படும். அந்த 7இல் குரு இருப்பவர்கள் ஏற்கனவே திருமணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதையும், அதே 50 வயதுக்கு மேல் கடந்தவர்களுக்கு இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, இப்படி யோகத்தை ஏற்படுத்தும். மனைவி வழியில் பல நன்மைகளை ஏற்படுத்தும். கணவனால் மனைவி, மனைவியால் கணவனுக்கு நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். பிள்ளைகளால் பெருமை சேர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் மகர ராசி நேயர்களுக்கு. அதே இது மகர ராசி நேயர்கள் வெளியூர் சென்று படிக்கிறது அல்லது வெளிநாடுக்கு வேலை தேடுபவர்களுக்கு வேலை முயற்சி எடுப்பது, அதற்குண்டான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு. அல்லது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையே ஏற்படுத்தும். இந்த கலைத்துறை சார்ந்தவருக்கு நல்லா புதிய வருவாயை உண்டாக்கும். உங்களுக்கு அனைத்து கிரகங்களும் அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையும். உங்களுக்கு மகர ராசினியர்கள் நீங்க வணங்க வேண்டியது, வெள்ளிக்கிழமை தோறும் காளியம்மன் வழிபாடு பண்ணுவதும், சனிக்கிழமை விநாயகர் பெருமான் வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.